தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். तो परमेश्वर से जो भी जन्मा है वो पाप नहीं करेगा। சோ இந்த பாவம் செய்யான் அப்படின்றதையும் கொஞ்சம் டச் பண்ணணும் பாருங்க. இந்த பாவம்னா முதல்ல என்னன்றதையும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. तो ये देखिए, ये पाप नहीं करेगा जो बात यहाँ पर उठता है, तो ये पाप के विषय को भी हमको थोड़ा जानना है, थोड़ा इस पे भी हम थोड़ा अपना ध्यान को लगाएंगे। சோ பாவம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு, பாவம் அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில, புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ देखिए, जो पाप के जो शब्द है, ये शब्द जो ग्रीक भाषा में, जो नया नियम जो है ग्रीक भाषा में ही लिखा गया था। ये ग्रीक भाषा में क्या कहते हैं, सुनिए आप। ஹமார்த்தியான்ற வார்த்தை தான் பாவம் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. तो अमार्थिया, ये जो शब्द जो है पाप शब्द के लिए ग्रीक भाषा में इस्तेमाल किया गया है। புரியுதுங்களா? ஹமார்த்தியா, சரிங்களா? अमार्थिया जो शब्द है ग्रीक भाषा में पाप शब्द के लिए इस्तेमाल किया गया है। சோ இந்த அமார்த்தியாவுக்கு மீனிங் என்ன? கிரேக்க மொழியில அமார்த்தியான்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை இப்ப நீங்க பைபிள்ல எடுத்து கிரேக்க மொழியில படிச்சீங்கன்னா, தேவனால் பிறந்த எவனும் அமார்த்தியா பண்ண மாட்டான், அமார்த்தியால இருக்க மாட்டான்னு போட்டிருக்கு. அமார்த்தியான்ற வேர்டு தான் இந்த எங்க பைபிள்ல பாவம்னு யூஸ் பண்ணப்படுதோ அங்க எல்லாமே அமார்த்தியான்ற சொல் தான் பயன்படுத்தப்படுகிறது. याद है कि ग्रीक भाषा में अगर आप बाइबल को पढ़ेंगे तो वहां पर जो पाप शब्द लिखा है वहां पर अमार्तिया लिखा है। जो परमेश्वर के द्वारा जन्मा है वो अमार्तिया नहीं करेगा, ऐसा लिखा है। जो बाइबल में जो जहां भी ग्रीक भाषा के जो बाइबल है, जो पाप की जगह जो अमार्तिया ही लिखा हुआ है। சோ இந்த அமார்த்தியா அப்படிங்கிற இந்த சொல் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, மிஸ்ஸிங் த மார்க்। ये अमार्तिया जो शब्द है वो किसे दर्शाता है? மிஸ்ஸிங் த மார்க் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லுது. मिसिंग द मार्क, ये इसी बातों को जो दर्शाता है। இந்த மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்துக்காக மனிதனை ஒரு நோக்கத்தோடு கூட படைத்தார். அந்த நோக்கத்திலிருந்து மனிதன் மிஸ் பண்ணி, அதாவது அந்த நோக்கம்ன்ற ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இப்போ ஒரு ஏரோ அப்படி விடுறீங்கன்னா, அந்த ஏரோ போய் ஒரு இடத்துல படணும்னு சொல்லி அனுப்புறீங்க. ஆனால் அங்க படாம வேற ஒரு இடத்துல போய் விழுகுது பாருங்க. அததான் மார்க்க மிஸ் பண்றதுன்னு சொல்றோம். याद देखिए, अमार्तिया का अर्थ है कि मार्क को मिस करना, यानी कि ये कि आप एक तीर को छोड़ते हैं, वो तीर को आप जहां पर नजर रख के छोड़ते हैं, उस नजर वहां पर नहीं गया और कहीं जाकर गिर गया, तो मिस कर दिया। इसी को अमार्तिया कहते हैं। சோ நீங்களும் நானும் அமார்த்தியான்ற வார்த்தைய என்னவா பாக்குறோம் அப்படின்றது இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவம் அப்படிங்கிறது மனிதர்களாகிய நாம செய்கிற செயல்பாடுகளை தான் நாம எப்படி பாவமாக நம்ம பார்க்கிறது. याद है कि आप और हम जो है पाप को किस नजर से देखते हैं? मनुष्य जो काम करते हैं उसी को, वो क्या काम करते हैं उसी को हम पाप के नजर से देखते हैं। சோ நம்ம எப்படி பாக்குறோம்னா, இந்த அமார்த்தியாவா பாவத்தை பார்க்க மாட்டோம். அதாவது மிஸ்ஸிங் த மார்க்கா, மனிதனை தேவன் எந்த நோக்கத்திற்காக உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்திலிருந்து மனிதன் தவறி போய் விட்டான், மனிதன் அந்த நோக்கத்திலிருந்து மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற அந்த நோக்கத்துல நம்ம பாவம்ன்ற வார்த்தையை பார்க்காம, நம்ம பாவம்ன்ற வார்த்தையை எப்படி பாக்குறோம்னா, இந்த சமுதாயத்துல எதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்துல இருக்கோ அதை ஒரு மனிதன் செய்கிறதை, அந்த செயல்களை தான் நீங்க பாவமா பாக்குறீங்க. ஆனா பைபிள் பாவமா பாக்குறது மிஸ்ஸிங் த மார்க்। यहाँ देखिए, हम कैसे देखते हैं? बाइबल कहता है पाप क्या है? जो उद्देश्य के लिए परमेश्वर ने हमें बनाया उस उद्देश्य को जो छोड़ देता है उसी को अमार्तिया कहता है। परंतु हम पाप को किस नजर से देखते हैं? ये संसार में ये संसार जो व्यक्ति काम करता है उस काम के हिसाब से वो जैसा कहता है उसी को जो है पाप कहते हैं। उस काम को देखकर ये सही या गलत है उसको देखकर हम पाप कहते हैं। சோ பைபிள் பாவம் என்று பேசுகிற விஷயம் வேற,
நீங்க பாவமா பாக்குறது வேற. நீங்க பாக்குறது செயல்பாடுகளை பாவமா பாக்குறீங்க. ஆனால் வேதம் பார்க்கிறது வேற. பைபிள் ஹமார்த்தியாவை தான் பாவமா சொல்லுது. यहाँ देखिए बाइबल जो पाप के विषय में जो नजर है वो नजर कुछ और है। बाइबल का नजर ये है कि जो उद्देश्य के लिए बनाया गया था वो उद्देश्य को जो पूरा नहीं करता है वो उसको पाप कहता है। परंतु हम जो लोग हैं ये इस संसार में जो काम करते हैं उस काम को देखकर पाप कहते हैं। இப்ப பாஸ்டர், அப்ப நாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, அப்ப இதெல்லாம் சரிதானா, அப்ப இதெல்லாம் பைபிள் பாவம்னு சொல்லலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் பாவம் தான். இது பாவம்ங்கிறத பைபிள் சொல்லிதான் தெரியணும்ன்றது உங்களுக்கு இல்லவே இல்லையே. இது பாவம்னு தான் அந்த செய்யற செயலே சொல்லுது, உங்க மனசாட்சியே சொல்லுது. यहाँ देखिए पास्टर जी आप जो बोलते हैं तो ये सब काम हम कर सकते हैं क्या, तो ये सब पाप नहीं है क्या, ऐसे प्रश्न अगर आपके अंदर उठता है तो मैं एक बात आपको कहना चाहता हूँ, ये भी पाप है। ये सारे बातों को जो है आपको बाइबल बोलने की कोई अब भी आवश्यकता नहीं है। परंतु आप जब गलत काम को करते उस समय आपके जो विवेक ही जो इन बातों को जो सही गलत ठहरा देता है। ஏன் உங்க மனசாட்சி சொல்லல? பொய் சொல்றவனுக்கு தெரியாதா பொய் தப்புன்னு தெரியாதா? ஐயோ நான் பொய் சொல்றது தப்பா, எனக்கு தெரியாதே அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? क्या आपको विवेक को ये बात नहीं मालूम है कि आप झूठ बोलते हो, झूठ बोलना पाप है, ये बात क्या आपका विवेक नहीं जानता है क्या? இல்ல திருடுறவனுக்கு தெரியாதா நான் திருடுறது தப்புன்னு? திருடுறது தப்புன்னா சட்டத்திலே சொல்லி வச்சிருக்கே, சட்டமே சொல்லுது, எல்லாருக்குமே தெரியுமே இது। यहाँ देखिए एक व्यक्ति जो चोरी करता है, चोरी करना पाप है, उस व्यक्ति को नहीं मालूम है क्या? उसका विवेक को नहीं मालूम है क्या? ये तो कानून भी कहता है कि चोरी करना पाप है। சோ இதை வேதம் பேசிக்கிட்டு இருக்கிற பாவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம் ஹமார்த்தியா. அது நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து தவறி போகிறது. என்ன விஷயத்துக்காக ஆண்டவர் உங்களை இந்த உலகத்துல கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்துல இருந்து மாற்றம் அடைந்து நீங்க வேற ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க பாருங்க, அதுதான் ஹமார்த்தியா। यहाँ देखिए ये पवित्र शास्त्र जो पाप के विषय में जो बात कहता है वो ये है कि आपको जिस उद्देश्य के लिए परमेश्वर ने बनाया है उस उद्देश्य को छोड़ कर आप अपने मन मर्जी में जो जीवन को बिताते हो, इसी को पवित्र शास्त्र अमार्तिया कहता है, यानी कि पाप है कहता है। ஆண்டவர் நம்மள இந்த உலகத்தினுடைய இந்த குடி, பாவ செயல்கள், விபச்சாரம், வேசித்தனம் இதுல இருந்து மட்டும் உங்களை விடுதலை ஆக்க வரல. இதுல இருந்தும் அவர் உங்களுக்கு விடுதலை தராரு, இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன்। இதுல இருந்து உங்களுக்கு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உண்டாகிறது। यहाँ देखिए मैं परमेश्वर केवल जो है आपको इन बातों से छुटकारा देने के लिए केवल नहीं आया, जो पीने की आदत है, व्यभिचार करने की आदत है, ऐसे चोरी करने की आदत है, केवल इनसे छुटकारा करने के लिए केवल इनसे भी छुटकारा देता है, परंतु इसमें केवल इन्हीं को छुटकारा करने के लिए नहीं आया। எத்தனை பேருக்கு நான் பேசுறேன் நல்லா புரியுது பாஸ்டர்? நீங்க சொல்றீங்க எனக்கு நல்லா புரியுது பாஸ்டர்। ஹமார்த்தியான்றது உங்களுக்கு நல்லா விளங்குதுன்றவங்க எத்தனை பேர் சொல்றீங்க? நல்லா புரியுதா? Are you understanding what is the meaning of hamartia? तो आप में से कितने लोगों को ये बात समझ में आ रहा है? पास्टर जी आप जो बोल रहे हो मुझे समझ में आ रहा है। ये अमार्तिया जो शब्द है, ये शब्द के अर्थ हमें समझ में आ रहा है। आप में से कितने लोग ऐसे बोलते हो? படைக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து தவறி போகிறதை தான் வேதம் பாவம் என்று சொல்லுகிறது। तो जिस उद्देश्य के लिए आपको परमेश्वर ने सृष्टि किया है उस उद्देश्य को छोड़कर भटक जाते हैं उसी को पवित्र शास्त्र पाप कहता है। இப்ப இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும்। நீங்க எப்படி இந்த உலகம் அதை எப்படி பாக்குதுன்னா, ஏதோ நம்ம இந்த உலகத்துல சில செயல்பாடுகள் இருந்துச்சு, அந்த செயல்பாடுகளை நம்ம விட்டுட்டோம், நம்ம குடிச்சிட்டு இருந்தோம், குடிய விட்டுட்டோம், சிகரெட் பிடிச்சிருந்தோம், சிகரெட்டை விட்டுட்டோம், உடனே இப்ப நம்ம என்னவா ஆயிட்டோம் நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டோம் நீங்க நினைக்கிறீங்க அப்படி। यहाँ देखिए पवित्र शास्त्र कहता है कि यीशु मसीह आपको पाप से छुटकारा दे दिया जब कहता है तो उस समय हम क्या समझ लेते हैं कि तो हम जो दारू पीते थे अभी दारू छोड़ दिए, हम जो सिगरेट पीते थे तो सिगरेट छोड़ दिए, ऐसा हम समझ लेते हैं। இதையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குறார், கண்டிப்பா விடுதலை உண்டு இதுல। तो सच में परमेश्वर इन बातों में भी आपको छुटकारा देता है। ஆனால்
பாவத்திலிருந்து இயேசு விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லக்கூடிய அந்த மெயின் வார்த்தை ஹமார்த்தியான்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களை தேவன் எந்த நோக்கத்துக்காக படைத்தாரோ அந்த நோக்கத்திலிருந்து நீங்க மாறி போய்விட்டீங்க, அந்த நோக்கத்துக்கே உங்களை திரும்ப கொண்டு வராருன்னு அர்த்தம். यहाँ देखिए पवित्र शास्त्र जो कहता है परमेश्वर तुम्हें अमात्या से छुटकारा देता है, जो बात कहता है वो उसका अर्थ ये है कि आपको जिस उद्देश्य के लिए परमेश्वर ने सृष्टि किया था, आप जो उस उद्देश्य को छोड़कर भटक गए थे, फिर से परमेश्वर उसी उद्देश्य में आपको लेकर आता है जिस उद्देश्य के लिए आपको परमेश्वर ने सृष्टि किया था। எந்த மனிதன் கடவுள் என்னை என்னவாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், நான் யார் என்கிற அந்த அடையாளத்தை புரிந்து கொண்டு தன் அடையாளம் என்ன என்பதை சரியாக உணர்ந்து கொண்டு அந்த அடையாளத்திலே வாழ ஆரம்பிக்கிறான் பாருங்க, அவன்தான் பாவத்திலிருந்து, பைபிளுக்கு படி பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட மனுஷன். परंतु जो व्यक्ति इन बातों को जो समझ जाता है, जिस उद्देश्य के लिए परमेश्वर ने मुझे बनाया था उस उद्देश्य में जीवन जो बिताता है, वही व्यक्ति जो है, बाइबल जो कहता है कि पाप से छुटकारा पा लिया, वही व्यक्ति है जो छुटकारा पा लिया समझ लेता है, जो परमेश्वर के उद्देश्य में जीवन बिताता है। ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் போதே என்ன நோக்கத்துல சிருஷ்டிச்சாரு? What is the purpose of man? ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது என்னவா படைத்தாரு? यहाँ देखिए परमेश्वर ने जो मनुष्य को जब सृष्टि किया था, किस उद्देश्य से परमेश्वर ने मनुष्य को सृष्टि किया था, यहाँ हम देखेंगे परमेश्वर किस उद्देश्य से परमेश्वर मनुष्य को सृष्टि किया। அப்ப வாங்க, அப்ப படைக்கும் போது என்ன நோக்கத்துல படைச்சாருன்னு தெரிஞ்சாதானே அப்ப அதுவா மாத்தி இருக்கிறாரு இப்பன்றது தெரியும். तो परमेश्वर किस उद्देश्य में हमें सृष्टि किया है, ये बात हमें जानने पर ही जो हम उस उद्देश्य में अपने जीवन को बिता सकते हैं। எடுத்து வாசிங்க எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். तो उठाकर पढ़िए एफेसियों की पुस्तक 1வது அதிகாரம் और पहला अध्याय வசனம் 4-5 நான் வாசிக்கிறேன் பாருங்க. और 4 और 5 आयत हम पढ़ेंगे। அதுக்குள்ள ஹிந்தில யாராவது ஒருத்தர் படிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. நல்லா கவனிக்கணும், இந்த 6வது வசனத்தை நல்லா கவனிக்கணும். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவனுடைய திட்டம், உலக தோற்றத்துக்கு முன்னாடி தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். நமக்கு இதான் இதுல மெயின். உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்கு மைண்ட்ல ஒரு திட்டம் இருந்துச்சு, உங்களை என்னையும் குறிச்சு. அது என்னது? மனிதனை சிருஷ்டிக்கும் போதே மனிதனை குறித்த ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. என்னது? சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். जानते कि परमेश्वर का उद्देश्य क्या था? तो परमेश्वर किस उद्देश्य से सृष्टि किया कि वो मनुष्य को जो अपने लिपाने पुत्र बनाने के लेपालक पुत्र बनाने के लिए ही जो है परमेश्वर मनुष्य को सृष्टि किया। இது வந்து ஏதோ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் வந்த திட்டம் இல்ல. நல்லா புரிங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் தேவன் யாராக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்னா தேவனுடைய சுவிகார புத்திரராய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். यहाँ देखिए ये जो बात है यीशु मसीह आने के बाद नहीं हुआ है, परंतु परमेश्वर जो आपको और मुझे जो सृष्टि किया है, सृष्टि करने के समय ही जो है आपको और मुझे अपने लेपालक पुत्र बनाने के लिए जो सृष्टि किया। இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னாடி பிளான். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் இருந்துச்சு பாருங்க. அந்த பிளான்ல இருந்து மிஸ் ஆகி மனிதன் வேற ஒரு இதுவாக மாறிட்டான். அதான் சொல்றாரு, மண்ணாயிட்டான், இவன் மண்ணாயிட்டான்.
यहाँ देखिए परमेश्वर जो हमें सृष्टि किया, ये सृष्टि से पहले से ही एक योजना थी। को योजना ये थी कि हम लेपालक पुत्र बने, और मनुष्य जो है उस उद्देश्य को छोड़ दिया। इसलिए बाइबल कहता है कि ये मिट्टी बन गया। எத்தனை பேருக்கு நான் சொன்னது இப்ப நான் சொன்னது நல்லா புரிஞ்சுது? आप में से कितने लोगों முன்னே தேவன் அவருக்கு புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். புத்திரர்னா புத்திரிகள், புத்திரர்கள் எல்லாம் சன்ஸ் ஆஃப் காடா இருக்கணும்ங்கிறது தான் காடோட பிளான். यहाँ देखिए ये सृष्टि से पहले से ही परमेश्वर का एक योजना था। वो योजना ये थी कि हम परमेश्वर के संतान बने, पुत्र या पुत्रियां बने। यही परमेश्वर का योजना था। இப்ப நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, நம்ம சில கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தவங்க குடிய விட்டுட்டாங்க, இது பண்ணிட்டு இருந்தது விட்டாங்க, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு இருந்தவங்க இப்ப சர்ச்சுக்கு போறாங்க அப்படின்னோடனே நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ரட்சிப்புன்றது இதுதான், இதை புரிந்து கொள்ளுதல் தான். என்னது? ஹமார்த்தியால இருந்து மிஸ் ஆகி போன மார்க்ல இருந்து இப்ப நான் தேவனுடைய புத்திரன் என்கிற அடையாளத்திற்குள் மறுபடியும் வந்து புத்திரனாய் வாழ்வதற்கு பெயர்தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை. परंतु हम क्या समझते हैं कि हम पहले दारू पीते थे, पहले नशा करते थे, इन नशा को सब छोड़ दिए तो हम अमार्तिया को छोड़ दिया, ऐसे कहते हैं। परंतु ऐसा नहीं है। परमेश्वर जिस उद्देश्य के लिए हमें बनाया था, परमेश्वर का उद्देश्य ये था कि हम पुत्र बने, हम परमेश्वर के संतान बने। उस उद्देश्य में जीवन बिताना ही जो है अमार्तिया को छोड़कर हम परमेश्वर के पुत्र में आ गए, इसे दिखाता है। சோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க உண்மையாகவே என்ன என்ன ஆயிருக்கிறோம், நம்ம யாரா இருக்கணும் இந்த உலகத்துல, என்ன பைபிள் என்ன பேசுது, ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, இதெல்லாம் என்ன இது, ஏன் எழுதணும் இதெல்லாம்? உலக தோற்றத்துக்கு முன்னே இருக்கிற திட்டத்தை பத்தி எதுக்குங்க எழுதணும்? வெறுமனையா மனுஷன் இந்த உலகத்துல வந்தது, பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்தா செத்தா பரலோகம் போனா எழுதி விட்டு போக வேண்டியதானே? இதான் திட்டம்னா, பரலோகம் கொண்டு போறதுதான் திட்டம்னா எதுக்குங்க இதெல்லாம் எழுதி வைக்கணும்? यहाँ देखिए इन बातों को क्यों हमारे पवित्र शास्त्र में लिखा है। तो ये स्वर्ग जाना ही परमेश्वर का योजना है। तो मनुष्य आया, पाप किया और परमेश्वर ने उद्धार किया, वो स्वर्ग चला गया, बस इतना लिखने से काफी था। परंतु परमेश्वर इन बातों को क्यों लिखा है कि सृष्टि से पहले परमेश्वर का पुत्र बना दिया गया है, हम लेपालक पुत्र बन गए। इन बातों को क्यों लिखा गया है? பைபிள் பேசுற ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து அது ஏன் எடுத்துக்க மாட்டீங்க, எதுக்கு அது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. எதற்காக அப்புறம் இதெல்லாம் சொல்லணும்? உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவருடைய பிளான் என்ன உங்களை பத்தி? அப்ப அந்த பிளான்ல இருந்து மனிதன் மிஸ் ஆகி வேற ஒன்னா மாறி வாழ்ந்துகிட்டு இருக்கானே, அப்ப அதுல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு மறுபடியும் அதே பிளான்ல கரெக்டா வந்து சன் ஆஃப் காடா இந்த பூமியில தன்னைய புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இந்த ஒரு மைண்ட் செட்ல வரல அப்படின்னீங்கன்னா நீங்க பைபிளை தூக்கி வேஸ்ட். यहाँ देखिए इन बातों को आप क्यों समझते नहीं है, पता नहीं। पवित्र शास्त्र में जो वचन लिखा गया है, इन बातों को क्यों नहीं समझते हैं? क्यों इन बातों को लिखा गया है पवित्र कि आप जो लेपालक पुत्र हो, आपको परमेश्वर ने अपने पुत्र बना दिया है। इन बातों को क्यों नहीं समझते हैं? अगर इन बातों को अगर नहीं समझते हैं तो आप जो बाइबल उठाकर जाते हैं, जो कलीसिया पे जाते हैं, सब व्यर्थ है, बेकार है। கலாத்தியர்லாம் நல்லா படிங்க, கலாத்தியர்ல பவுல் எழுதுறாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனாலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, தேவனே கொடுத்தாருங்கிறார். यहाँ देखिए गलतियों की पुस्तक अच्छी तरह से पढ़िए। पौलुस लिखता है, मुझे दिया गया जो सुसमाचार है मनुष्य के द्वारा नहीं, मनुष्य से नहीं, परमेश्वर के द्वारा मुझे दिया गया है, ऐसे कहता है पौलुस। நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை நான் எனக்கு முன்பாக இருந்த அப்போஸ்தலரிடத்தில் விளக்கி காண்பித்தேன் அப்படிங்கிறாரு. यहाँ देखिए मुझे जो दिया गया सुसमाचार, जो मेरे से पहले जो प्रेरित थे उनके और जो उनके पास जाकर मैं विस्तार से इन बातों को समझाया, ऐसे कहता है पौलुस। கர்த்தருக்கு சித்தமானா இதை அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். மண்டே ஒரு வேளை கர்த்தர் இதை அனுமதித்தா சொல்லித்தாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
परमेश्वर की इच्छा है तो आने वाले दिनों में इन बातों को मैं आपको सिखाऊंगा, और आने वाले सोमवार के दिन अगर परमेश्वर की इच्छा है तो मैं इन बातों को आपको सिखाऊंगा। परमेश्वर आप सबको आशीष देवे। नाम